जय बोलो गरुड़ भगवान की, सीता वल्लभ लाल की, आंजनेय सद्गुरु महाराज की. ராமலக்ஷ்மணாள் வானரப்படை புட்டை சூழ சேது வழியாக லங்கைக்கு வந்து சேர்ந்தார்கள். அவரவர் சிபிரத்தில் தங்கியிருக்கிறார்கள். இந்த விஷயம் ராவணனுக்கு போய் சேர்ந்தது. விஷயம் அப்பப்போ போயின்னு இருக்கு. முன்னாடியே சார்தூலன்னு ஒரு ஒற்றன், அவன் ராவணங்கிட்டக்க விஷயத்தை போய் சொன்னான். யாராவது ஒற்றர்கள் இருந்துன்னு தான் இருப்பா ராமசேனையிலேயே. ராவணன்ட்டேந்து வரவா இப்போ அப்போ எல்லாம் அது நேச்சுரல். யுத்தத்துக்கு முன்னாடி அது யாராவது இருந்துருப்பான்னு ராமருக்கும் தெரியும். அந்த காரணத்தினாலேயும் விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணார். அபயப்பிரதானம் மட்டும் பண்ணலை, பட்டாபிஷேகம் பண்ணார். அது என்ன காரணம் அப்படின்னு, ராவணனுக்கு மெசேஜ் கன்வே பண்ணுறதுக்காக. அதாவது ராவணனோட வதம்ங்கிறது கன்ஃபார்ம்டு. ராவணன் ஒருத்தன் உயிரோடு இருக்கும் பொழுதே வேற ஒருத்தனுக்கு அவன் ஊருக்கே பட்டாபிஷேகம் பண்ணி, இவ்வளோ பெரிய கூட்டத்தில் எங்கேயாவது ராவணனோட ஒற்றனை இருப்பான்னு தெரிஞ்சுட்டு தான் விழுவும். அந்த ஒற்றனுக்கு தான் சார்தூலன்னு பேர். அவன் போய் ராவணங்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லும்பொழுது ராவணனுக்கு எப்படி இருந்திருக்கும்னு நினச்சி பாருங்க. ஒரு ஆள் தன்னோட ஊருக்கே தான் ராஜாவாக இருக்கும் பொழுது இன்னொருத்தனுக்கு அங்கே பட்டாபிஷேகம் பண்ணி காட்டுறான். அதுக்கப்புறம்தான் சுகன் அப்படிங்கிற வானரனை, ராட்சசனை தூதனாக அனுப்புகிறான் ராவணன். சுகோ விஹங்கமோ பூத்வா. சுகன் வந்து ஒரு கிளி வடிவத்தில் ரெக்கையை அடிச்சுண்டு அங்கேருந்து வரான். வானர வீரர்களெல்லாம் வந்து பார்க்குறான். அவள்லாம் ஒரு ராட்சசன் வந்திருக்காங்கிறத புரிஞ்சுண்டு கீழே இறக்கி அடிக்கிறா அவனை. நான் ஒரு தூதன் என்ன போய் அடிக்கிறேளே அப்படின்ன உடனே ரிலீஸ் பண்ணிட்டா. தூதனை வதம் பண்ணக்கூடாது. ஆகாசத்தில் போய் நின்றுட்டுருக்கான். தூதன்னு சொல்கிறையப்பா, என்ன சொல்கிற, எதுக்காக வந்திருக்க, என்ன சொல்கிற அப்படின்னு சுக்ரீவன் கேட்குறார். லங்கேஸ்வரன் உங்களை குசலம் விசாரிக்க சொன்னார். அதெல்லாம் இருக்கட்டும், என்ன சொன்னார் சொல்லு. அதாவது ராமருக்கும் எனக்கும் பிரச்சனை என்ன, நீ என்னத்துக்கு நடுவில் வந்து நிற்கிற, உனக்கும் எனக்கும் எந்த இஷ்யூவும் கிடையாது, நீ என்னோட சகோதரன் மாதிரி, ததாபிமே பிராத்ரு சமோ ஹரீச, அதனால நீ அனாவசியமாக என்னோட வந்து மோதாத, அது உனக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்தும், நீ வானர சேனையை அழைச்சிட்டு போயிடு என்று ராவணன் சொல்லி அனுப்பினார். சுக்ரீவன் 6 முறை இதை கேட்டுட்டு அந்த சுகனை பார்த்து சொன்னார், ராவணங்கிட்டக்க போய் நான் சொல்கிற செய்தியை சொல்லு. ததாபிமே பிராத்ரு சமோ ஹரீசன்னு சொன்னையேப்பா, நீ என்னோட பிராத்தா மாறின்னு. இந்த பிராத்தாவுக்கு என்ன கதியோ அதுதான் உன் கதியும். இப்போ ஏன் அப்படின்னு, எதுவாக இருந்தாலும் சரி, அது பிராத்தாவாகவே இருந்தாலும் சரி, அதர்மம் பண்ணான்னா அவனை பொறுத்து கொள்ள முடியாதவன் நான். என்னுடைய பிராத்தா என்ன நைஷ்டூரியம் பண்ணானோ என்னோட பர்சனல் லைஃப்பில், அது மாதிரியான நைஷ்டூரியத்தை கிட்டத்தட்ட என் சுவாமியான ராமச்சந்திர பிரபுவுக்கே பண்ணான் ராவணன். என் விஷயமாகவே என்னால் பொறுத்து கொள்ள முடியலன்னா என் சுவாமி விஷயமாக பொறுத்து கொள்ள முடியுமா? ஆத்மானுமானாத் பஷ்யாமி. அந்த ஒரு கஷ்டத்தை என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. ராவணன் இந்த பிரச்சனையை சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். சீதாதேவியை கொண்டு வந்து கொடுத்துட்டான், அவன் பிழைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லாத போன உலகத்தில் எந்த திக்க நோக்கி ஓடினாலும் அவனால் பிழைக்க முடியாதுங்கிற விஷயத்தை ராவணங்கிட்டக்க தெரிவி என்று சுக்ரீவன் சொன்னார். இதுக்குள்ள அங்கதன் சொன்னார், இவன் வந்து தூதனாக படலை, தூதன்னு சொல்லி எஸ்கேப் ஆறான், இவன் வந்து ஒற்றனாத்தான் வந்திருக்கிறான். மேலே இருந்துட்டே கீழே இருக்கக்கூடிய சேனை எல்லாத்தையும் இப்படி நோட்டம் விட்டுண்டே இருக்கான், கண்ணு சுத்துறது பார் அப்படின்னு சொன்னாலோ இல்லையோ, உடனே வானரர்கள்லாம் மறுபடியும் மேலே ஏறி அந்த சுகனோட ரக்கையெல்லாம் பிச்சு அவனை அடித்து கீழே தள்ளி, அவன் இந்த கிளியோட தலை மேலே இப்படி நசுக்கி, வானராளோ இல்லையோ இந்த கிளியை கீழே தள்ளி அது லபோலிபோன்னு கத்துறது என்ன. அதாவது நம்ம ஒரு கான்டெக்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ராஜ தர்மமே தூத்தனை வதம் பண்ணக்கூடாது. அதுவே சாரணாக இருந்தால் என்ன வேணால் பண்ணலாம். அவள் 2 பேருக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒற்றனாக இருந்தால் என்ன வேணால் பண்ணலாம். அந்த ரீதியாக போட்டு அடிக்கிறா. ஆனால் அது கூட ராமருக்கு மனசு வரல, மனிதாபிமானம். அது கூட ராமருக்கு மனசு வரல. அவனை போட்டு அடிக்காதடா அப்படின்னார். அவனை விட்டுடுப்பா விட்டுடுப்பா, சுகயேஷ விமுச்சியதாம். அவ்வளோதான், அந்த சர்க்கம் முடிஞ்சு போயிடுது. அப்புறம் அவள் விட்டாளா விடலையா உதயமே வால்மீகி சொல்லலை.
அதுக்கப்புறம் தான் சேது பந்தம்லாம் நடக்கிறது. சமுத்திரராஜன் வருது, சேது பந்தம் நடக்கிறது. அப்புறம் சேது பந்தம் நடந்ததுக்கு அப்புறம் ராமர் தன்னுடைய சேனையை விபாகம் பண்றார். அற்புதமாக விபாகம் பண்றார். லக்ஷ்மணனோட சேர்ந்து இருந்துட்டு வியூஹ்யதிஷ்டேம லக்ஷ்மணா, முதல்ல ராமர் போடுற வியூகத்துக்கு கருட வியூகம் என்று பெயர். காருடம் வியூகமாஸ்தாய, இந்த வியூகத்தில் சேனையை அமைச்ச உடனே சில வானராலை கூப்பிட்டு சேனையை வியூகப்படுத்தியாச்சு, அதனால சுகனை ரிலீஸ் பண்ணுங்கோ அப்படிங்கிறார் திடீர்னு. இதுலேருந்து என்ன தெரிகிறது என்றால், இன்னும் சுகனை ரிலீஸ் பண்ணலை போட்டிருக்கு. அனுபலப்தி பிரமாணம், அதாவது அது இல்லைன்னாலும் அது பிரமாணமாக நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயங்கள். அங்கே எங்கேயோ சுகனை ரிலீஸ் பண்ணுன்னு அவர் சொன்னாரே, வானரால் ரிலீஸ் பண்ணலை. ஒரு கதை அத்தியாகாரியம், இந்த கதை நம்மளா கெஸ் பண்ணணும், டெக்ஸ்டில் இல்லாத போனாலும். அவள் போய் ராமர்கிட்ட சொல்லியிருப்பா, சேனையை வியூகம் பண்ண உடனே ரிலீஸ் பண்ணலாமே அப்படின்னு. அதுக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ண வேண்டாம், ஏன்னா இங்கே இருந்துட்டு அவன் சேனை எல்லாத்தையும் கவனிக்கிறான். வியூகம் பண்ணாத சேனையை பற்றி ராவணன்ட்ட போய் சொல்லுவான். அதனால் வியூகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணலான்னு வானராள்லாம் சொல்லியிருப்பா. அது சென்சிபிளாக ராமருக்கு பட்டு இருக்கும். அதனால் கொஞ்ச நாளைக்கு இங்கே இருந்துட்டு இருக்கட்டும் சுகன், நம்மளுக்கும் டைம் பாஸாக இருக்கும் இந்த கிளியை வச்சுட்டு அப்படின்னு. அது பாட்டு ஓடுறது. இங்கே சேத்து பந்தரங்கள்லாம் பண்ணி எல்லாம் ஆகி சேத்து வழியாக அந்த கிளியை அழைச்சி வந்திருப்பாவா. அழைச்சின்னு வந்து லங்கைக்கு வந்த உடனே இங்கே வியூகத்தை அமைச்சதுக்கப்புறம் சுகனை ரிலீஸ் பண்ணுங்கிறார் ராமர். உடனே சுகனை அவள் ரிலீஸ் பண்ணுறா. இது ரெக்கையெல்லாம் கிழிஞ்சு அதை தாறுமாற அது பாட்டு ஓடுறது ராவணன்ட்ட. ஓடனே ராவணனே சிரிக்கிறான். என்னப்பா அது இப்படி வந்து நிற்கிற, யார் அடித்தா உன்னை? தன்னோட எம்ப்ளாயி ஒருத்தான் அடி வாங்கின்னு வந்திருக்கான்னா, அடாடா இப்படி அடி வாங்கின்னு வந்தையப்பான்னு சொல்லணும் போலியோ. சிரிக்கிறான். என்னடா அடி வாங்கின்னு வந்திருக்க, யாரா நீ, ஏன்டா இப்படி போய் அடி வாங்கின்னு வந்த? ஐயோ பயங்கரமான அடி, தாக்கு பிடிக்காது, பேசாமல் சீதாதேவியை திருப்பி கொடுத்துடுங்கோ. இல்லாத போன யுத்தத்துக்காவது விஜிலண்ட்டாக இருங்க, நீங்கள் மட்டும் மசமசன்னு இருக்காதீங்க. வரக்கூடிய சேனை பெரிய சேனை என்ற உடனேயே இரு நீ போ, நான் ப்ரொஃபஷனலாக உன்னை போய் எங்கே போய் யார் ஸ்பை பண்ண சொன்னான்? அவனை தூதனாக தானே அனுப்பிச்சேன், நான் ப்ரொஃபஷனலான ஸ்பை நெட்வொர்க் வச்சு என்னன்னு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு அனுப்பிச்சு விட்டார். அதுக்கப்புறம் 2 சாரர்களை அழைச்சார். யார்? ராவணன். ரொம்ப அற்புதமான காண்டம், யுத்த காண்டம். அது வாட்டு போயிட்டே இருக்கும், சொல்ல வந்துட்டே இருக்கும். ஆனால் இப்போ நேரம் இல்லை, வெறும் 3 நாள் தான். பின்னாடி போய் விஸ்தாரமாக வச்சுக்கலாம் 9 நாளைக்கு யுத்த காண்டம். இந்த சுகசாரணர்கள் அப்படின்னு இவா 2 ஸ்பைஸ், ரொம்ப ஸ்பைசியான ஸ்பைஸ் இவா. 2 ஒற்றர்கள், சுகன் சாரணன், இவாளை அனுப்புகிறார் லங்கேஸ்வரன். அவா 2 பேரும் அவா வேற ஒரு ஐடியாவில் வரா. கிளியாலாம் போக வேண்டாம், வானரமாகவே போயிடலாம். கிளியா போனால் வானரங்கள்லாம் வேட்டையாடும், அதனால வானர ரூபத்திலேயே போயிடலான்னு சுகசாரணர்கள் வானர ரூபத்தில் வரா. வந்து வானர சமுத்திரத்தில் நுழைஞ்சான்னா பயங்கரமாக இருக்குது. வானராளை பார்த்தான்னா சமுத்திர கரையில் வானராள், அப்புறம் சமுத்திரத்தில் சேத்துல வந்துட்டுருக்கிற வானராள், சமுத்திரத்தினுடைய அக்கறையில் உள்ள வானராள், சமுத்திரத்தில் நீச்சல் அடிக்கிற வானராள், அப்புறம் மலை குகைகளில் தங்கியிருக்கிற வானராள், மலைக்கு மேலே தங்கியிருக்கிற வானராள், சிபிரங்கள்லாம் போட்டு தங்கியிருக்கிற வானராள், அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுற வானராள், யோகா பண்ணுற வானராள், சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கிற வானராள், அப்புறம் டிஸ்கஷனில் ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடிய வானராள், அப்புறம் பேட்மிண்டன் போட்டு விளையாடுற வானராள். எங்கே பார்த்தாலும் வானராள். கபிலீகிருத்தம் அப்படின்னு வானர மயமாக இருக்குது லங்கையே. ஒரு காலத்தில் ராவண மயமாக இருந்தது, இப்போ வானர மயமாக இருக்குது. சுகசாரணர்கள் இதை பார்த்துட்டு, என்னடா அது, இதையா எண்ணிண்டு வர சொன்னார் எங்கள் மகாராஜா, எண்ண சொன்னாரே, மனசால கூட எண்ண கூட முடியலையே, இதை போய் எண்ண சொன்னாரே, என்ன பண்ணுறது அப்படின்னு இவா நிற்கிறா. அதுக்குள்ளே வந்திருக்கிறவா வானர ரூபத்தில் என்னதான் வந்தாலும் இவா வானராள் இல்லைன்னு ஒரு மாதிரியா தெரியறது. ஒரிஜினல் வானராள் அளவுக்கு இவாளுக்கு சிறிதெல்லாம் பண்ண தெரில. அதான் மற்ற வானராள்லாம் கண்டுபிடிச்சிட்டா. விபீஷன் போய் முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கிறா, இவன் 2 பேரும் யார். விபீஷணன் வந்து பார்த்து சொல்லிட்டார், இவா 2 பேர் சுகசாரணாள்னு பேர், ராட்சசாள் வந்திருக்கா என்ற உடனே மற்ற ஒரு 30-40 வானராளா இவனை சூழ்ந்துட்டு அப்படின்னு போட்டு அடிக்க, நெடுவில் மாட்டின்றவன் லபோலிபோன்னு கத்துறான். மகாசங்கல்பத்தில் சொல்கிற மாதிரி அத்திய பிரபுத்தி ஏதக்ஷண பரியந்தம்
பால்ய வயசி கௌமாரே பௌகண்டே வார்த்தகேச்ச அசகத்கிருதானாம் சகத்கிருதானாம் சங்கலீகரணானாம் மலினீகரணானாம் ஜாதிபிரம்சகரானாம் அப்படின்னு சொல்லி பஞ்ச மகாபாத்தகானாம் உபபாத்தகானாம் அப்படின்னு வரிசையாக என்னென்ன பாத்தகங்கள்லாம் நாங்கள் இந்த ஜென்மாவில் பண்ணோமோ, போன ஜென்மாவில் பண்ணோமோ, ஒரு முறை பண்ணோமோ, பல முறை பண்ணோமோ, அந்த பாப்பங்கள் எல்லாம் எங்களை அடிக்கிற வாளுக்கு வந்து சேர வேண்டியது அப்படின்னு கத்துறான். அவன் யாருப்பா கத்தின்னு இருக்கான்னு தூரக்கேந்து ராமர் பார்க்குறார், கூப்பிட்டு அனுப்பிச்சார். அத்தனை பேரும் இந்த 2 பேரும் அடி வாங்கிட்டு அங்கேன்னு ராமர்கிட்ட வந்து நிற்கிறான். ரத்த விளாராக இருக்கான். அப்போ ராமரை பார்த்தாலே தரிசன மாத்திரத்தில் ஒத்தடம் கொடுத்தா மாதிரி இருக்கா. என்ன அருமையாக இருக்கார், என்ன அருமையாக இருக்கார் அப்படின்னு அவன் ஒரு மாதிரி ஒரு பாவத்துக்கு போயிட்டான். நம்மளாம் கணக்கவனில் போய் பிஹாரியை பார்த்துட்டு ஒரு பாவத்துக்கு போயிடுவோம் இல்லையா, அந்த பாவத்தில் இருக்கான். அவனை பார்த்து ராமரோ வியாபகாரிகமான கேள்விகளை கேட்குறார். ஏன் வந்த? அவனுக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. அதுலேயே இருக்கான். பிரபுவை தரிசனம் பண்ணுறதுக்கு வந்தேன். ஏன் வந்த? ராவணனை அனுப்பி வந்தேன். ராவணனை அனுப்பி வந்தேன். அதுதான் ஏன் அனுப்பினார்? இங்கே உள்ள சேனைகள்லாம் பார்த்துட்டு போக சொன்னார். சேனைகளை பார்த்துட்டு போக சொன்னாரா? சேனைகள்லாம் பார்த்தாச்சா? இனிமேல் தான் பார்க்கணுமா? இது வரைக்கும் பார்க்கவும் பார்த்துருக்கோம், இனிமேயும் பார்க்கணும். இப்போது பார்த்துட்டே இருக்கலாம் பிரபுவை. சேனையை பார்த்தாச்சா பார்க்கலையா? வானரெல்லாம் மறுபடியும் உழுக்கிறா. ஒழுங்காக பதில் சொல்லு ராமர் கேட்குறதுக்கு அப்படிங்கிற அவா. அப்புறம் தான் சொல்ல, சேனையா இன்னும் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது. உடனே ராமர் சொன்னார், போய் அழைச்சின்னு போய் காட்டுப்பா அப்படின்ன உடனே வானராள்லாம் சுகசாரணர்களை அழைச்சிட்டு போகிறா, சேனையை காட்டுறா. இப்போ என்ன அப்படின்னு முன்னாடி செம்மையாக அடித்தான், தப்பல் கொடுத்தான். இப்போ என்னென்ன, இங்கே வாங்க, இங்கே ஏளனம், இங்கே பார்த்தேடா, இங்கே இந்த சேனைகள்லாம் இருக்குது, இளநீ சாப்பிட்றேடா, உட்காந்து சாப்பிடுங்க, தின்னு சாப்பிடலாம், நம்ம பழக்கம் உட்கார், இங்கே வாங்க, இங்கே 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 வாங்க அப்படின்னு வரிசையாக ஏகப்பட்ட உபச்சாரங்கள் பண்ணி உள்ளே சுற்றி இவனே தான் ஒரு 15 நிமிஷம் முன்னாடி என்ன அடிச்சிருப்பான். இப்போ இவ்வளோ உபச்சாரம் நடக்கிறதுன்னு எல்லாம் அவருக்காக. கடைசியாக மறுபடியும் அவருக்கு எழுத்தாப்பில் கொண்டு வந்து நிறுத்திவிட்டாங்க சுகசாரணர்களை. பார்த்துட்டியாப்பா சேனையெல்லாம்? பார்த்துட்டியா? பார்த்துட்டோம், நன்னா பார்த்தோம், அருமையான தரிசனம். அதெல்லாம் இருக்கட்டும், ராவணங்கிட்டக்க போய் நான் சொல்ல விழைகின்ற விஷயத்தை போய் சொல்லுங்கள். ராவணா, நீ இப்பயாவது சீத்தையை கொண்டு வந்து கொடுத்துடு. நீ கொடுக்காத போனால் நீ 8 திசைகளில் எங்கே பிறந்தாலும் உன்னை என்னுடைய பானம் துரத்தும், உன்னால் தப்பிக்க முடியாது. நீ பண்ண பாபங்களை அனுபவிக்க வேண்டிய காலங்கள் வர ஆரம்பிச்சுடுது. நீ பண்ண புண்ணியங்களை அனுபவிக்க வேண்டிய காலங்கள்லாம் முடிஞ்சு போயிடுது. ராவணங்கிட்டேந்து சாரணா வந்த ஆளையே இவர் தன்னோட ஆளா தூதனா திருப்பி அனுப்புறார். இது ஒரு தூது. சுகசாரணர்கள் ஒரு ராமதூதர்கள். இதை போய் ராவணன்கிட்ட சொல்லுன்னா, சுகசாரணர்கள் நேராக ராவணங்கிட்ட வந்தா இன்னும் அந்த பாவத்துலேருந்து வெளியே வரல. என்ன தரிசனம், என்ன தரிசனம், என்ன தரிசனம். ராவணன் கேட்குறான், என்னப்பா பார்த்தேன்? தாராளம், ஆச்சரியமான தரிசனம், உங்களுக்கு தான் தேங்க் பண்ணணும். என்ன தேங்க் பண்ணணும்? எப்பேற்பட்ட தரிசனம் தெரியுமா? சஸ்யஸ்யாமள சுந்தரம் தவ வபுஹு சித்தே சதா ராஜதாம் தொன்னாமாவளி கீர்த்தனம். பாகவதாளாயிட்டாளாம் இவா. ரகுபதே ஜிஹ்வாஞ்சலே வர்த்ததாக. இந்த ராகவெல்லாம் அவன் கேட்டதே கிடையாது. ராவணன் எப்போ பார்த்தாலும் டமாரத்தை அடிச்சுன்னு உட்காந்துருப்பான். புதுசாக இருக்குது. என்னடா சொல்கிறேள்? சுவாமின் மே சுகஜீவனம். மகாராஜா, சுகஜீவனம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இங்கே சரையூ தீரத்தில் அயோத்தியாவில் நவாகம் நடக்கிறதான். அதில் போய் உட்காந்துட்டு சீதாவிலபனை அனுபவிக்கிறது தான் ஜென்மா சார்த்தமானது. புரிஞ்சுதான் உங்களுக்கு? கடுப்பாயிட்டான். என்னடா சேனைகளை பார்த்துட்டு வர சொன்ன, இங்கே வந்து என்னெல்லாம உளர்றேங்க அப்படின்னா. அப்புறம் மாடத்து மேலே ஏறினான் சேனையை பார்க்கணும்னு. ஒரு பக்கம் சுகன், ஒரு பக்கம் சாரணம், 2 பேரும் பேச ஆரம்பிச்சா. இப்போ காட்டு சேனையை, இப்போ காட்டு சேனையை. இந்த சேனையும் பார்த்துட்டு வந்திருக்கான், அதையும் ரிப்போர்ட் பண்ணுறான். அதோ பாருங்கள், அங்கே பார்த்தேடா, அங்கே இருக்கிறது தான் சுவேலமலை. அது தெரியும், அதுக்கு மேலே சொல்லு. அந்த சுவேலமலைக்கு கீழையும் மேலேயுமா அடர்த்தியான காடு மாதிரி தெரிகிறது பார்த்தேடா. பெரிய பெரிய மரங்களையும் பாறைகளையும் தூக்கின்ற அணிவகுத்த சேனை ஒன்று இருக்கு, அதுதான் வானரப்படை. நிக்ரோதானிவ காங்கே யானு சாலானு ஹைமவதான் இவே.
கங்காதீரத்து நெக்ரோத விருட்சங்கள் போலேயும் ஹிமாலய பருவத்து சால விருட்சங்கள் போலேயும் நிற்கக்கூடிய வானர வீரர்கள். அந்த வானர வீரர்களில் அங்கே ஒருத்தர் நிற்கிறாரே, அவர் தான் சேனாதிபதி. அவர் அக்னிபுத்திரன், நீலன்னு பெயர். வாட்ட சாட்டமாக நிற்கிறார். அவர் பின்னாடி பெரிய சேனை நிற்கிறது. அதோ அங்கே நிற்கிறாரே, அவர் தான் ஆர்கிடெக்ட் நளன், விஸ்வகர்மாவனுடைய அம்சத்தில் இருக்கிறவர். ஆச்சரியமான பிரபாவம் உடையவர். சேதுவுக்கு ஹேத்துவான நலன். சேது ஹேதுரயம் நலஹா. அதோ அங்கே ஒரு பெரிய சேனையோட ஒருத்தர் நிற்கிறாரே, அவர் தான் யுவராஜன், வஜ்ரஹஸ்தாத்மஜாத்மஜன். அவர் தான் அங்கதன் என்று பெயர். கனகாங்கதனாக நிற்கிறார். தங்க பிரேஸ்லெட் போட்டுருக்கார். அதை தாண்டி உங்கள் கண்ணை அப்படி திருப்பினேன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய கரடிப்பட்டை நிற்கிறது. அந்த கரடிப்பட்டையினுடைய தலைவனாக நிற்கிறாரே வயசானவர், அவர் தான் ஜாம்பவான். ஏதாவது ஒரு கோஷ்டியில் யாராவது ஒருத்தர் ரொம்ப சீனியர் மோஸ்டாக இருந்துட்டு ரொம்ப அனுபவஸ்தராக இருந்த ஜாம்பவான்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரிஜினல் ஜாம்பவான் இவர் தான், இவரே தான். இந்த ஜாம்பவானுடைய உபதேசத்தின் பேரில் தான் ஹனுமான் சமுத்திரத்தை கடந்தார். இப்படி உங்களுடைய கண்களை புரட்டி பார்த்தேள் அப்படின்னு அங்கே நிற்கிறாரே, அவர் தான் ஹனுமான். அவருடைய பிரபாவங்கள்லாம் நீங்கள் நேரையே பார்த்துருக்கேள். நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு தெரியாத பிரபாவம் ஒன்று கேட்டுன்னு வந்திருக்கோம். என்னென்ன? பிறந்த உடனே சூரியனை விழுங்கிறதுக்காக புறப்பட்டு விட்டார். அப்பேற்பட்டவர். இந்த சமுத்திரத்தை தாண்டினது அப்படிங்கிறதெல்லாம் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜுஜுபி. அவர் சூரியனை விழுங்கக்கூடியவர். அதுக்காக புறப்பட்டோடனே இந்திரன் கவலைப்பட்டு வந்து தடுத்தான் குழந்தையாக இருக்கும் பொழுது. அப்பேற்பட்ட இந்த ஹனுமான் அப்படிங்கிறவரை பாருங்கள். இவர் தான் வாயுகுமாரன். ஆச்சரியமான பிரபாவசாலிகள் வாழலாம். சர்வே மகாராஜே மகாபிரபாவாஹா சர்வே மகாசைல நிகாசகாயாஹா. இந்த மகாபிரபாவசாலிகள்லாம் ராமருக்காக உயிரையும் கொடுக்கறதுக்கு இவர்கள் அஞ்ச மாட்டார்கள். இதுதான் கஜன், இதுதான் கவாட்சன், இதுதான் கவயன், இதுதான் சரபன், இதுதான் கந்தமாதனன், இதுதான் பனசன், இதுதான் அஸ்விபுத்ராள், மைந்தன் திவிதம். இப்பேற்பட்ட பிரபாவசாலிகள்லாம் பாருங்க. அங்கே ஒருத்தர் இருக்காரே, எத்தனை மலைகள் உலகத்தில் இருந்தாலும் ஹிமாலயத்துக்கு ஈடாயிட முடியாது. அது மாதிரி எத்தனை மகாவீரர்களான வானரால் இருந்தாலும் அவருக்கு ஈடாயிட முடியாது. கபீனு அதிபப்ராஜே ஹிமவான் இவ பர்வதானு. அதுதான் சுக்ரீவ மகாராஜர். அவர் நிற்கிறார். அவருடைய கழுத்தில் தொங்குறதே தகதகன் ஜொலிக்கிற மாலை, அது இந்திரன் வாலிக்கு கொடுத்த மாலை. அதை தரிச்சு நிற்கிறார் பாருங்க. கண்ணை கூசுறது, கண்ணை பறிக்கிறது அந்த மாலை. அவர் தான் இப்பொழுது கிஷ்கிந்தாதிபதியாக ஸ்ரீராமரால பட்டாபிஷேகம் பண்ணப்பட்டவர். இவ்வளவு பெரிய வானர சாம்ராஜ்யத்தை வானர சக்கரவர்த்தியாக இருந்து ஆண்டு கொண்டு இருக்கிறார். அந்த சுக்ரீவ மகாராஜர் இவர் தான். இப்படி அங்கே இருக்கக்கூடிய வானரால் எல்லாரையும் காட்டின்றே வரக்கூடிய அந்த சுகசாரணர் மாற்றி மாற்றி பேசுகிறார். ரொம்ப அழகாக பேசுகிறார். அதை ரிப்போர்ட் பண்ணுறா. அப்படி ரிப்போர்ட் பண்ணிகிட்டே வரும்பொழுது இந்த ஒரு சிபிரம், பிரதானமான சிபிரம் அது. அதை பாருங்கோ. அதனுடைய வாசலில் இங்கே டமாரங்கள் பேரிகைகள்லாம் முழங்குறா, சங்கு ஊதரா, கட்டியங்கள்லாம் சொல்கிறா. தேன சங்க விமிஸ்ரேண பேரி சப்தேன நாதினா உபயாதி மகாபாஹு ராமஹா பரபுரஞ்சயா. உள்ளேந்து அந்த ஆச்சரியகரமாக தகதகன் ஜொலித்து கொண்டு ராமச்சந்திர பிரபு வெளியில் வரார். அவர் வெளியில் வந்தாரோ இல்லையோ, எல்லா வானராலும் ரெண்டு பக்கம் நிற்கிறவா அத்தனை பேர் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணுறா. அவளுக்கு மத்தியில் ராமச்சந்திர பிரபு வர அழகு. கையில் வில்ல எடுத்துட்டு வரார். எஸ் சைஷா அனந்தரஹா சூரஹா ஷியாமஹா பத்மனிபேட்சணஹா. நீலமேக சியாமலனாக ராஜீவநேத்திரனாக கையில் வில்ல எடுத்துட்டு வரக்கூடிய அந்த பிரபுவை பாருங்கள். அவருடைய குணங்களை ஒரு மனுஷனால் எண்ணிட முடியாது. அத்தனை அனந்த கல்யாண குணங்களை உடையவர். அனந்த கல்யாண குணம்னா சௌலபியம், சௌசீல்யம், காம்பீரியம், ஔதாரியம், மாதுரியம் என்று அடுக்கின்றே போகலாம். அதெல்லாம் அவா ரசிக்க மாட்டா. ராட்சசால் ரசிக்கும்படியான குணங்கள். அது என்ன குணம்னா சச்சஹந்தா விராதஸ்யே கபந்தஸ்யே கரஸ்ய சே. மீச கூட ஒழுங்கா முளைக்காத காலத்தில் அஜாத வியஞ்சனா இருக்கும் பொழுது உலகத்தையே பெரட்டி எடுத்த மாரீச்சன்கிற அரக்கனை பெரட்டி எடுத்து துரத்தி அடிச்சார் இவர் தான். சச்சஹந்தா விராதஸ்யே. விராதன்கிற பயங்கரமான ராட்சசன், தண்டகாரணத்தையே அலறச் செய்தவன், அவனை உயிரோட புதைச்சார். அப்புறம் கபந்தஸ்யே
யோஜனபாகுவான கபந்தனுடைய கையை வெட்டி அவனை தகனம் பண்ணார். கரஸ்யச்சேகே அர்த்தாதிக முகூர்த்த காலத்தில். காலங்காலமாக தண்டகாரண்யத்தை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு ரிஷிகளெல்லாம் கொடுமைப்படுத்திண்டு இருந்த 14,000 ராட்சசர்கள், ஒத்தர் இல்லை, 2 பேர் இல்லை, 3 பேர் இல்லை. இந்த 14,000 ராட்சசர்களை யாராலையுமே ஒன்றுமே பண்ண முடியல. தேவர்கள், கந்தர்வர்கள், யக்ஷர்கள்லாம் கூட அரண்டு இருக்கும் பொழுது இந்த அங்கதேசம் வங்கதேசம்லாம் என்ன பண்ணும்? அவாவா பேசாமல் இருந்தா. அது மாதிரி காலத்தில் ஒத்த ஆளா, ஒரு பதாத்தியா, தேர் கிடையாது, யானை கிடையாது, குதிரை கிடையாது, படை கிடையாது, ஒருவராக தண்டகாரண்யத்துக்குள்ள, அதுவும் பிதிர்வாகிய பரிபாலனத்துக்காக நுழைஞ்சவர். அது மாதிரி ஒரு ஆள் அவரை போய் இவா தேவையில்லாமல் எதிர்த்துன்றதில் இந்த 14,000 ராட்சசர்களையும் அர்த்தாதிக முகூர்த்த காலத்தில் பொடி பொடியாக்கிவிட்டார். இப்படி ஒவ்வொருத்தரையா இப்படி சமூகரிச்சுண்டு அங்கேருந்து லங்கையை நோக்கி உங்களோட யுத்தம் பண்ணுறதுக்காக வந்துட்டு இருக்காரே, அவர் தான் ராமச்சந்திரன். ராமர் வரார். அந்த ராமருடைய இந்த பக்கம் உங்களுடைய கண்களை திருப்பினா வலது பக்கத்தில் அங்கே இருக்கிறாரே புஜம் ராமஸ்ய தட்சிணம், அதுதான் லக்ஷ்மணம். ராமருடைய இடது பக்கம் இருக்காரே அவர் தான் உங்களுடைய தம்பி விபீஷணம். ஸ்ரீமதா ராஜராஜேன லங்காயாம் அபிஷேசிதா, ராஜாதிராஜ பிரபுவால லங்கேல ராஜாவாக பட்டாபிஷேகம் பண்ணப்பட்ட விபீஷணம். இப்படி வரிசையா சுகனு சாரணனு சொல்ல சொல்ல ராவணன் பார்த்துட்டே இருக்கான். ஆச்சரியமா இருக்கு. அவள் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டா. முடிச்ச உடனே ராவணனுக்கு எல்லா கோபமும் சுகசாரணால் மேலே வந்தது. நான் சொன்னேன் இல்லையா, கவலைப்படுவான், அவள் வாழ்கிட்ட போய் சொல்யூஷன் என்னன்னு கேட்பான், சொல்யூஷன் சொல்கிறவாளெல்லாம் ஆத்திரப்படுவான். அது மாதிரி ஒரு ஆள். அதனால் சுகசாரணால் போய் இவன் தான் ரிப்போர்ட்லாம் தயார் பண்ணி வர சொன்னது. வானராளை பற்றி கேட்ட உடனே நீங்கள்லாம் என்னடா எனக்கு எழுத்தாப்புலையே சத்ருக்களை பற்றி புகழறேடா, ஓடுங்கடா பசங்களா, உங்களை சும்மா விட்டேன், இத்தனை நாளைக்கு எனக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தேன் இல்லையா, அந்த ஒரு கிருத்தஜ்யத்துக்காக உங்களை ஒன்றும் பண்ணாத விட்றேன் அப்படின்னு ராவணன் சொன்னான். விட்டா போறன்னு ஓடிட்டாவா சுகசாரணர்கள். அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல. ரொம்ப பெரிய இடத்த எதிர்த்துனுட்டோமேன்னு தோணித்து. அப்புறம் மாடத்துலேருந்து கீழே இறங்கினான். இப்படி யோஜனை பண்ணான். இப்போதைக்கு அவனால் பண்ண முடிகிற காரியம் ஒன்றே ஒன்று தான். சீதா அசோகவனத்தில் இருக்கா, அவளை ஏதாவது படுத்தி எடுக்கலாம். சாடிஸ்டிக் ஆட்டிடியூட். அதனால வித்யுத் ஜிஹ்வன் அப்படிங்கிற ராட்சசனை அழைச்சு ராமருடைய தலைமாரியே ஒரு தலையை பண்ணுப்பா மாய, அதை தட்டில் வச்சு ராமரோட வில்லு மாதிரி ஒரு வில்லை பண்ணி அதையும் தட்டில் வச்சு அது எல்லாத்தையும் போத்தி சீத்தை கட்டுக்கு எடுத்துட்டு வந்து அட்டகாசம் பண்ணுறான். உனக்கு தெரியுமா சீதே, ராமரோட தலையே வெட்டியாச்சு, இங்கே பார் அப்படின்னு தரந்தான்னா சீதைக்கு தாங்கலை. இது நிஜமா பொய்யாங்கிறதெல்லாம் வேற, ஆனால் இதை பார்க்க பிடிக்கல. சௌத்திகம். ராமன் தூங்கின்னு இருக்கும் பொழுது யுத்தத்துக்கு எங்கள் சேனை போச்சு, ராட்சச சேனை. அதனுடைய தலைவன் பிரகஸ்தன் தான். போய் தூங்கிட்டு இருக்கிற ராமனை வாளால் வெட்டிவிட்டான். லக்ஷ்மணன் பயந்துன்னு ஓடி போயிட்டான். சொல்கிறான் ராவணன். ஹனுமானோட தாடையிலேயே 2வது அடி, முன்னாடியே இந்திரன் அடித்த இடம் அது, 2வது அடி. அதில் வந்து ஹனு இல்லாமல் ஹனுமான் தூங்குறான், விழுந்துட்டான். நிரஸ்த ஹனுகஹா சேத்தே அப்படின்னு ராவணன் அங்கேருந்து போய், இதுக்கு என்னவோ பேர் மெட்ராஸ் பாஷையில் என்னது இது, பீலா விடுறதுன்னு பேர். இது மாதிரி எத்தையோ சொல்லிகிட்டு இருக்கான் ராவணன். அப்போ என்ன ஆச்சு அப்படின்ன, சீதாதேவிக்கு இது தாங்கலை. சீதாதேவி கதற ஆரம்பிச்சா. சீதாதேவி கதறத பார்த்து இவன் சந்தோஷப்படுறான். பாரியா சர்வாதிதேரபி, சர்வாதிதின்னு ஒரு பேரான் ராமருக்கு. எல்லாரையும் தன் வீட்டு அதிதியாக கொண்டவர். அப்பேற்பட்டவருக்கு இது மாதிரி ஒரு நிலைமையா? அக்னிஹோத்திரேன சம்ஸ்காரம் கேனத்தம் உபலப்சசே. ஆஹா, இப்படி வந்து இந்த ஊரில் இந்த லங்கையில் தலை வெட்டுப்பட்டு இப்படி போகணுங்கிற மாதிரி ஆயிடுத்தே உங்கள் கதைன்னு சீதாதேவி கதறா. அப்படி கதறிண்டே இருக்கும் பொழுது பிரகஸ்தான் அங்கேருந்து வரான். ராவணனை பார்த்து, என்ன மகாராஜா இங்கே நின்றுருக்கேள், அங்கே ராமர் கையில் வில்ல ஏந்திண்டு யுத்தத்துக்காக வராரு, பெரிய வானரர்கள்லாம் வரா, கூட யுத்தம் சம்பவிக்க போகிறது, இங்கே என்னமோ நின்றுருக்கேளே, வாங்க போகலாம் அப்படின்னு பிரகஸ்தனை அழைக்கிறான். ராவணன் சீதையை பார்க்குறான், பிரகஸ்தனை பார்க்குறான், கிளம்பி போயிட்டான். ராவணன் ஒன்றும் சொல்லலை. அவன் போனானோ இல்லையா, இந்த தட்டு, இந்த தலை, வில்லு எல்லாம் மறைஞ்சு போயிடுது. சீதைக்கு ஒன்றும் புரியல, இப்படி பார்க்குறா. பக்கத்தில் சரமான ஒரு சகி, அருமையான சகி. அந்த சகி சீதாதேவியை பார்த்து, என்னம்மா
இல்லை ஒன்றும் புரியல, மறைஞ்சு போயிடுது. மறைஞ்சு போனாலே மாயன்னு அர்த்தம். எது ரொம்ப காலம் இல்லையோ அதுக்கு தான் மாயன்னு பேர். தாத்காலிகமாக இருக்கிறதுக்கு மாயன்னு பேர். இதெல்லாம் மறைஞ்சு போயிடுது. யதார்த்தம் நான் சொல்கிறேன் கேளு. ராமரை ஒன்றுமே பண்ண முடியாது இந்த பயலால். அதெல்லாம் கிட்டக்க போயிட முடியாது. அத்தனை கோடி வானர வீரர்கள் அங்கே சூழ்ந்துருக்கா. அவன் சொல்கிற புருடாலேயே புரிஞ்சுக்க வேண்டாமா? லக்ஷ்மணர் எங்கேயாவது ஓடுவாரா? என்ன சொல்கிறான் அவன்? இது இவன் சும்மா இங்கே ஆட்டம் போட்டுருக்கான் அங்கே ஒன்றும் பண்ண முடியாததுனால. நான் போய் சபையில் அவன் என்ன பண்ணுறாங்கிறத பார்த்துட்டு வந்துடுறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க என்று சொல்லிட்டு அந்த சரமா நேராக போகிறா, ராவண சபைக்கு போகிறா. அங்கே நடந்துட்டுருக்கிற ஆலோசனையெல்லாம் பார்த்தா மறுபடியும் வந்தா. சீதையை பார்த்து சொல்கிறா, தேவி கவலையே படாதீங்க, நிச்சயமாக ராமராவனால் ஒன்றும் பண்ண முடியாது. ராமர் ஜாம் ஜாம் ஜாம்னு யுத்தத்துக்கு வந்துட்டு இருக்கார். அது விஷயமா கவலைப்பட்டுண்டு ராவணன் ஆலோசனை நடத்தின்னு இருக்கான். கன்னத்தில் கை வச்சுன்னு உட்காந்துட்டு இருக்கான். ராமர் சீக்கிரமே இங்கே வந்துடுவார். ராட்சசர்களை துவம்சம் பண்ணி ராவணனை வதம் பண்ணி உங்களை பார்க்கறதுக்காக வருவார். ஆகதஸ்ய ஹி ராமஸ்ய க்ஷிப்ரமங்ககதாம் சதீ அஹம் திரக்ஷ்யாமி சித்தார்த்தாகாம் நூனம் சத்ரௌ நிபாதிதே ஏ ஏ ஏ ஏ. சீக்கிரமே ராமர் உங்களை ஆலிங்கனம் பண்ணிட்டு உங்களை மடியில் உட்காத்தி வச்சுப்பார். ராமருடைய மடியில் எழுந்தருள் இருக்கக்கூடிய சீதாதேவியை நான் பார்க்க போகிறேன். அஸ்ரூணி ஆனந்த ஜானித்வம் வர்த்தயிஷ்யசி சோபனேயே சமாகம்ய பரிஷ்வஜ்ய தஸ்யோரசி மகோரசஹாய. அந்த ராமச்சந்திர பிரபுவை உங்களுடைய திருக்கரத்தை அவருடைய கழுத்தில் போட்டு ஆலிங்கனம் பண்ணிட்டு அவருடைய நெஞ்சில் சாஞ்சுண்டு அப்படியே ஆனந்த கண்ணீரை வடிக்க போறேள். அந்த ஒரு அற்புதமான காட்சியை நான் பார்க்க போகிறேன். திருதாமேதான் பகூன் மாசான் வேணீம் ராமோ மகாபலஹா அச்சிராத் மோக்ஷதே சீதே தேவிதே ஜகனம் கதாம். அந்த ராமர் ஏகவேணிதரையா நீங்கள் இருக்கிறத பார்த்துவிட்டு 10 மாத காலமாக வாரிக்காத தலை, அதில் உள்ள செடுக்கள்லாம் எடுத்து விட்டு அதை அழகாக அவிழ்த்து விட்டு அதை தலைவாரி விட்டு அந்த வாரினத்துக்கு அப்புறம் அதை எடுத்து பின்னி விட்டு அதில் பூச்சூடக்கூடிய காட்சியை நான் பார்க்க போகிறேன். என்ன இப்படிலாம் பேசுகிறாளே சகி, ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படி தான் பேசிப்பா. சீதையினுடைய சகியாக்கம். அயோத்தியால சீதைக்கு எவ்வளவோ சகி, மிதிலால எவ்வளவோ சகி, அவ பேர்லாம் கூட ராமாயணத்தில் ரெக்கார்ட் ஆகலை. சீதையினுடைய லங்கா சகிகள் தான் வால்மீகி சொல்றார். திரிஜட்டா சரமா, ஏன்னா அவ தான் ஆபத்து காலத்து சகி. ஆபத்து காலத்தில் உதவரவாதான் சக்கியத்தை உபகார பலம் மித்திரம். அப்பேற்பட்ட சகி சரமா. சரமா ரமயாசக வர்த்ததே இது சரமா. சும்மா சொன்னேன், அது அர்த்தம் இல்லைங்க, இருந்தாலும் சொன்னேன். சீதாதேவியோட எப்போதுமே இருக்கிறதுனால சரமானு பெயர். சரமா வல்கு பாஷை, மிருதுவாக பேசக்கூடியவ, இவ்வளோ மதுரமாக பேசுகிறா. அப்போது சீதாதேவியினுடைய இந்த சொற்களை கேட்டு, சரமாவோட அந்த சொற்களை கேட்டு சீதாதேவி பேரானந்தப்பட்டாள் அப்படின்னு. இப்போது அப்படி கேமராவை அங்கேருந்து ராவண சபைக்கு திருப்புறார் வால்மீகி. ராவண சபை ராமசபை, ராமசபை ராவண சபை அப்படி மாற்றி மாற்றி திருப்புவார் கேமராவை. இப்போ ராவண சபை. ராவண சபையில் யார் யார் இருக்கா? பல ராட்சசால் இருக்கா. இந்த ராட்சசர்களில் சேனா விபாகம் பண்ணிட்டு அதில் ரொம்ப பிஸியாக ஹெக்டிக்காக இருக்கான் ராவணன். பூர்வ திசையில் சேனாதிபதி பிரகஸ்தன் நிற்பான். பশ্চিம திசையில் மகாபார்ஷ மகோதரால் நிற்பா. உத்தர திசையில் நானே நிற்கிறேன், ராவணனே சுயம் நிற்பான். இப்படிலாம் விபாகம் பண்ணின்று. தட்சிண திசையில் இந்திரஜித் நிற்பான். எந்தெந்த திக்கில் யார் யார் நிற்கணும் எல்லாத்தையும் விபாகம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது, விபாகத்தோட இடையில இவன் மந்திரிகளை தான் கூப்பிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குற சபை இல்லை அது. இந்த விபாகத்தோட இடையில ஒருத்தர் ராவணனை பார்க்க வந்தார். வயசானவர் அவர்.
ஒரு ஜட்காவை எடுத்துட்டு அங்கேன்னு வந்து இறங்குறார். இறங்கி உள்ளே பிரவேசிக்கிறார். அவர் குடும்பத்திலேயே இன்றைக்கி ஐ திங்க் அவர் தான் ஓல்டஸ்ட் அலைவ் பர்சன். அவர் பேர் மால்யவான்னு பேர்.